ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் உப்பு கண்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா 1 இயர் வரைக்குமே அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல். உப்பு கண்டை செய்கிறதுக்கு 3 கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கிறேன். அடுத்து கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் 10 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணணும், அப்போ தான் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி தான் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வேணுங்கிறப்ப எடுத்து சமைச்சிப்பாங்க அப்படியே. அடுத்து 100 கிராம் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு கண்டை நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், ஆனால் நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி தான் செய்வோம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உங்களுக்கு மசாலா போட்டு செய்கிறது பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் உப்பு, மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது 3 மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி காய வச்சு எடுத்துக்குங்க. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இது சேர்க்கறதுனால கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். 3 கிலோ கறிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 3 கிலோ கறியில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனில் மட்டும் இல்லாமல் பீஃபில் கூட உப்பு கண்டை செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறியை சின்ன பீஸாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் வெயிலில் காஞ்சி உங்களுக்கு நடுத்தரமான பீஸாக இருக்கும். அடுத்து ஜீரகத்தூள் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் கூட கறியில் தண்ணி இருக்கக்கூடாது. சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அடுத்து 7 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு கண்டத்துக்கு முக்கியமானதே உப்பு, மஞ்சள் தூள் தான், அப்போ தான் கெடாமல் இருக்கும். அடுத்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நல்ல காரமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பாக்கெட் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கண்டத்துக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உப்பு, காரம்லாம் கறியில் இறங்கி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கரண்டியாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஏன்னா கை ரொம்ப எரியும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணது எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். அப்புறம் நம்ம கறியை கோக்குறப்ப மசாலா எதுவுமே கறியில் இருக்காது. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற விடணும். மறுநாள் தான் நம்ம வெயிலில் காய வைக்கணும். கோணி ஊசியில் செனலில் தான் கறியை கோக்க போகிறோம். இந்த மாதிரி கோணி ஊசியில் செனலை கோத்துக்குங்க. செனலில் கோக்குறதுனால நம்ம கட்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்பயுமே செனலில் தான் கோப்போம். நீங்கள் வேறு கயிறில் கோக்குறதா இருந்தால் அது கொஞ்சம் திக்கான கயிறாக எடுத்துக்குங்க, அப்போ தான் அருவாமல் இருக்கும். கறி கோக்கும் போது ஊசியில் ஈஸியாக இறங்கிடும், செனலில் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக கறியில் முள், கொழுப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கோத்துடலாம். கறி கோக்குறப்ப நடுவில் தான் கோக்கணும், அப்போ தான் நம்ம காய போடுறப்ப அருவாமல் இருக்கும். நல்ல வெயில் படுற இடத்துல கொடி மாதிரி கட்டிட்டு 7 நாள் வரைக்குமே நல்லா காய விடணும். கறியில் உள்ள ஈரப்பதம், பச்சை ஸ்மெல்லு ரெண்டுமே போகிற வரைக்குமே நல்லா காயணும், கறி சுருங்கி வர வரைக்கும். கறி கோக்கும் போது தான் கை வலிக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கோக்குறதுக்கு. ஆனால் நம்ம ஒரு தடவை இதை செஞ்சு வச்சிட்டோம்னா 1 இயர் வரைக்குமே நம்ம சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். போன வருஷம் உப்பு கண்டை செஞ்சதில் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த கிளிப்பு நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில். அந்த மாதிரி தான் காஞ்சா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த உப்பு கண்ட ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.